ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா நம்மளால் வீட்டிலேயே செய்ய முடியுங்க. அதுவும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணாமே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் ஆயில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய், சோம்பு போட்டு வதக்கிட்டு அரைச்ச விழுதை ஆட் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலேயே அது வேகணும். இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா அப்படியே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ணக்கூடாது. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வைக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு மாதிரி போயிடும். இப்போ கலந்துட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வேக வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால், ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக காய்ச்சின பால், பன்னீர், கஸ்தூரி மேத்தி தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.